வணக்கம். நான் உங்கள் ஃபின்எக்ஸ் இந்தியா சதீஷ். இந்த வாரத்தோட கடைசி ட்ரேடிங் டே நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏப்ரல் மாசத்தோட க்ளோசிங் பிக்கஸ்ட் பாசிட்டிவ் அரௌண்ட் 7% மேல நிப்டி பாசிட்டிவ்ல இருக்கு. வேர்ல்டு ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவ்ல இருக்கும்போது அதுவும் இந்தியன் ரூபி 95 ரூபாங்கிற ஒரு மோசமான பதிவுக்கு போன பிறகும் எஃப்ஐக்கள் அரௌண்ட் 60,000 கோடி ரூபாய்க்கு மேல இந்தியால இருந்து வித்து வெளியே பணத்தை எடுத்துட்டு போன பிறகும் என்னதான் இந்தியன் மார்க்கெட்ல பாசிட்டிவ் இருக்கு அந்த செய்திகளோட இந்த வாரத்துல மட்டும் குரூட் ஆயில் அரௌண்ட் 14% ஜம்ப் ஆயிருக்கு. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னாலஜியை யாரு கண்ட்ரோல் பண்றதுங்கிறதுல மஸ்குக்கும் ஆல்ட்மேனுக்கும் பெரிய போட்டி இருக்கு. அது லீகலா எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. ஆந்திரோபிக்குடைய மித்தோஸ் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் பினான்சியல் மார்க்கெட்லயும் பயங்கரமான அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு. இந்த செய்திகள் தான் டீட்டெயிலா இன்னைக்கு நம்ம இந்த மந்த்லி ரிப்போர்ட்ல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இன்னைக்கு நம்ம மார்க்கெட் செய்திகளை பாக்குறதுக்கு முன்னால இந்தியன் ரூபி இன்றைக்கு 95.4 ரூபாய் வரைக்கும் வீக் ஆயிருந்துச்சு. ஏற்கனவே நேத்து மைக்கேல் பவல் வட்டி குறைப்பு அமெரிக்கால இருக்காதுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு அவர் ஏற்கனவே அமெரிக்கால இன்ஃபிளேஷன் கட்டுக்குள்ளால இன்னும் வரல, 2% நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம், ஆனா 3% மேலதான் இருக்குது. அமெரிக்காவோட பொருளாதாரம் தற்சமயம் ஸ்டேபிளா இருக்கு. இருந்தாலும் 1970 வருஷம் நடந்த மாதிரி முன்கூட்டியே வட்டி குறைப்பு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது ஒரு மோசமான முன்னுதாரணம் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனோட தாக்கம் தான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். ஒட்டுமொத்தமா இன்னைக்கு சென்செக்ஸ் 1000 புள்ளிகள் லோக்கும் ஹைக்கும் டிஃபரெண்ட் இருந்துங்க. நிப்டிலும் அரௌண்ட் 300 புள்ளிகளுக்கு மேல லோக்கும் ஹைக்கும் டிஃபரெண்ட் இருந்துங்க. க்ளோசிங்ல அரௌண்ட் நிப்டி 180 புள்ளிகளையும் சென்செக்ஸ் 582 புள்ளிகளையும் இழந்து க்ளோஸ் ஆயிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த வாரத்துல மட்டும் 3/4% நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஏறத்தாழ இந்த வாரத்தோட லோக்கும் ஹைக்கும் 530 புள்ளிகள் டிஃபரெண்ட்ல இருந்துச்சு. இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 2400 புள்ளிகள் நிப்டியில் லோயரும் ஹையரும் காமிச்சிருக்கீங்க. அப்ப எந்த அளவுக்கு மாசத்துல வால்டைல் இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 2025-26 பினான்சியல் இயர் முழுக்கவே நெகட்டிவ்ல இருந்தது. 2026-27 பினான்சியல் இயரோட தொடக்கத்துல ஏப்ரல் மாசத்துல 7.5% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்குங்கிறது இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு இனிப்பான செய்தி தான். சென்செக்ஸும் மாதாந்திர அடிப்படையில் 6.9% பாசிட்டிவ் க்ளோஸுங்க. சோ இன்வெஸ்டர்ஸ்க்கு இது பாசிட்டிவான விஷயமா தான் இருக்கும். அவங்களுக்கு கொஞ்சம் கான்ஃபிடன்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சென்செக்ஸோட இந்த மாசத்தோட லோயருக்கும் ஹையருக்கும் டிஃபரெண்ட் பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 7,822 புள்ளிகள். அப்போ அந்த வால்டைலுடைய வீரியம் உங்களுக்கு புரியும்னு சொல்றேன். பிக்ஸ் ஓரளவு நமக்கு இப்ப சப்போர்ட் பண்ணா கூட அரௌண்ட் 18 ரேஞ்சில் இருந்தால் கூட இன்னும் கொஞ்சம் வாலடைல் குறையணும். அதுக்கு மார்க்கெட்ல ஸ்டெபிலிட்டி வரணும். ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இன்னைக்கு நிப்டி 50ல டாப் கெய்னர் பஜாஜ் ஆட்டோ செக்டர், அதே மாதிரி டாப் லூசரும் ஆட்டோ செக்டர் தான் டாடா மோட்டார்ஸ் இருக்கிறாங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல மட்டும் அடானி என்டர்பிரைசஸ் ஏறத்தாழ 36% பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்காங்க. அடானி போர்ட் 26% மேல பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்காங்க. ட்ரெண்ட் 25% மேல பாசிட்டிவ்ல இருக்காங்க. நெஸ்லே 24% மேல பாசிட்டிவ் க்ளோஸ்ல இருக்காங்க. நெகட்டிவ்ல பாத்தீங்கன்னா ஹெச்எல் டெக் அரௌண்ட் 10.5% இந்த மாசத்துல நெகட்டிவ் க்ளோசர். இன்ஃபோசிஸ் 5.5% வீக்கா க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த மாசத்துல நேற்றைக்கு வரைக்கும் அதாவது ஏப்ரல் 29ஆம் தேதி வரைக்கும் எஃப்ஐக்கள் 62,000 கோடிக்கு மேல இந்தியால இருந்து வித்து பணத்தை வெளியெடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனா டிஐக்கள் அரௌண்ட் 47,000 கோடி ரூபாய் அளவுக்கு இந்தியால வாங்கியிருக்காங்க. இருந்தாலும் அதனுடைய வித்தியாசம் இருக்கு. அந்த வர்த்தக பற்றாக்குறை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க. இந்த வாரத்துல முக்கியமான செய்திகள் பாத்தீங்கன்னா மார்க்கெட் வாலடைலுக்கு முக்கியமான காரணமா இருக்கக்கூடியது க்ரூட் ஆயிலோட பிரைஸ் தாங்க. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பிரெண்ட் க்ரூட் ஆயில் நாம இப்ப இந்த வீடியோ எடுக்கும்போது $110 மேல இருக்கு. ஏறத்தாழ $110 இருந்து $120 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இறக்குமதி பண்ணக்கூடிய அளவு அதிகமா இருக்கும். அதுக்கு செலவிடப்படக்கூடிய தொகை அதிகமா இருக்குங்கிறதும் இங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கு. இந்தியன் ரூபியினுடைய வீக்னஸ்க்கு இது மிக மிக முக்கியமான காரணமா இருக்கு. சோ இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணக்கூடியவங்களுக்கு இது பாசிட்டிவா இருந்தாலும் வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம். ஆயில ஏறத்தாழ 85% வெளிநாடுகள்ல இருந்து நம்ம இறக்குமதி பண்றோம் இல்லையா? அதனால இந்தியன் ரூபியினுடைய வீக்னஸை கட்டுப்படுத்த முடியல. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல தங்கமும் கொஞ்சம் இறங்கி இருந்தது. 4,600 இருந்து $4,700 அளவுக்கு ட்ரேட் ஆக தொடங்கிடுச்சு. சோ இந்தியாலையும் அதனுடைய விலை பிரதிபலிப்பு இருக்கலாம். இருந்தாலும் இன்றைக்கு 22 கேரட் நகத்தங்கம் 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும், சில்வர் 1 கிலோ 2,60,000 ரூபாயில இருந்து 2,65,000 ரூபாய் ரேஞ்சிலையும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. முக்கியமான செய்திகள் பார்க்கும்போது இந்த வாரத்துல ஒபெக் கூட்டமைப்புல இருந்து யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் வெளியேறி இருக்காங்க. ஏற்கனவே அந்த ஒபெக்ங்கிற அமைப்புல சவுதி அரேபியா மிக முக்கியமான நாடா இருக்குங்கிறதுனால சவுதி அரேபியா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் உடைய கருத்தை கேட்காமலே முடிவெடுக்கிறாங்க. அவங்க ஒரு பெரிய மாதிரி நடந்துக்கிறாங்கிற ஒரு தாட்ல யுஏஇ வெளியே போயிருக்காங்க. இப்போ இதுல என்ன பிளஸ் என்ன நெகட்டிவ் இருக்கு அப்படின்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலா பார்த்தோம்னா ஒபெக்ல இருந்து யுஏஇ வெளியே போனதுனால அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஃப்ரீடம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏற்கனவே ஒபெக் ப்ரொடக்ஷனை லிமிட் பண்ணிட்டு இருந்தாங்க, லிமிடேஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க கண்ட்ரோலுக்குள்ள யுஏஇ இருக்க மாட்டாங்க. சோ அவங்க அதிகமான ஆயில ப்ரொடியூஸ் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். சவுதி அரேபியாவுடைய கட்டுப்பாட்டுல இனிமே அவங்க வரமாட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்களாவே டிசிஷன் எடுத்துக்க முடியும். இது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய வால்யூம் ரைஸ் ஆகும், அவங்களுடைய ரெவன்யூவும் அதிகமாக வாய்ப்புகள் இருக்கு. ஒபெக் அமைப்புல இருந்து யுஏஇ வெளியே போனதுனால ஏற்கனவே அவங்களுக்குள்ள ஒரு யூனிட்டி இருந்துச்சு இல்லையா? அது
அது இல்லை. இப்போ அவங்களுக்குள்ளால இருந்த அந்த கோஆர்டினேஷன் இல்லைங்கும் போது டிசிஷன் எடுக்கும் போது அல்லது ஏற்கனவே உபயோகில் இருக்கக்கூடிய மற்ற நாடுகளும் வெளியேறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால என்னெல்லாம் நடக்கும்னா, ஏற்கனவே ஆயில் சப்ளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ ப்ரொடக்ஷன் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இல்லையா, அந்த வீக்னஸ் மற்ற நாடுகளுக்கு, குறிப்பா இந்தியா போன்ற நாடுகளுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மார்க்கெட்ல இவங்க ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரேட் ரெடியூஸ் ஆகலாம், ஏற்கனவே ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் போது அதை பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அதனால இந்தியாவுக்கு இது பாசிட்டிவா இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அடுத்த செய்தி பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல கிங்கா இருக்கக்கூடிய ஆல்ட்மேனும் சரி மஸ்கும் சரி ஒண்ணுக்குன்னு போராட தொடங்கிட்டாங்க. அவங்களால ஃபைட் பண்ண தொடங்கிட்டாங்க. உள்ளுக்குள்ளால வெடிச்சிட்டு இருந்த போராட்டம் ஃபைட் இப்போ லீகலா கோர்ட் நோக்கி வந்துருச்சுங்க. ஏற்கனவே 2015 வாக்குல ஆல்ட்மேனும் அதே மாதிரி மஸ்கும் சேர்ந்து ஓப்பன் ஏங்கிற அந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது பொருளாதார நோக்கத்துக்காக தொடங்கப்படலன்னு சொல்லி மஸ்க் சொல்றாரு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில இருந்து 2018 வருஷம் மஸ்க் வெளியேறியாச்சு. வெளியேறின பிறகு ஆல்ட்மேன் தான் இதை நிர்வகிக்கிறாரு. இப்போ விஷயம் என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோட சேர்ந்து இவங்க பொருளாதார ரீதியில லாப நோக்கத்துல இதை செயல்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி மஸ்க் சொல்றாரு. ஏற்கனவே லாபம் நோக்கம் இல்லாம தொடங்கப்பட்டது இப்ப லாப நோக்கில போகுது, அதனால இது மிகப்பெரிய துரோகம் சொல்றாரு. ஆனா அதுக்கு ஆல்ட்மேன் என்ன சொல்றாருன்னா, ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல இதை டெவலப் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போகணும்னா அதுக்கு தேவையான பண வசதிகள் தேவை. அதனால மஸ்க் சொல்லக்கூடிய மிஷன் பிட்ராய்டுங்கிறத ஆல்ட்மேன் என்ன சொல்றாருன்னா, ஸ்கேல் ரிக்வயர்ஸ் கேபிட்டல், கட்டாயம் டெவலப் பண்ற பணம் வேணும், அதனாலதான் நாங்க இதை முன்னெடுத்து கொண்டு போறோம்னு சொல்றாரு. ஒட்டுமொத்தமாவே உலகம் முழுக்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸியா ஜஸ்ட் டெக்னாலஜியா பார்க்கலங்க, அதை பெரிய பவரா பாக்குறாங்க. ஏற்கனவே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்றதுக்கு இந்த பவரை எப்படி பயன்படுத்த முடியும்னு சொல்லி பாக்குறாங்க. அதனாலதான் மஸ்குக்கும் ஆல்ட்மேனுக்கும் இடையில இந்த சட்ட போராட்டம் தொடங்கி இருக்கு. நாமெல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பார்த்து ஏஐ டெக்னாலஜி நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுமோ, நம்ம வேலையை பறிச்சிருமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல இந்த ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை யாரு கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிறதான் மஸ்குக்கும் ஆல்ட்மேனுக்குமே போட்டி இருந்துட்டு இருக்குங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. அடுத்ததும் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிலேட்டட் நியூஸ் தாங்க. ஏற்கனவே ஆந்திரபிக்கோடைய ஒவ்வொரு வெர்ஷனுமே மார்க்கெட்ல ஒரு பிரளயத்தை உருவாக்கிட்டு இருக்கிறத நீங்க பாத்துருக்கீங்க. இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கக்கூடிய மிதோஸ் இந்த பினான்சியல் மார்க்கெட் உட்பட எல்லா இடத்துலயுமே பெரிய பிரச்சனையை உருவாக்கும் சொல்லி உலக நாடுகள் முழுக்க பயப்படுறாங்க. அதனால எந்த அளவுக்கு மிதோஸை ஆந்திரபிக்கே கண்ட்ரோல் பண்ண முடியும் அல்லது லிமிடெட் ஆக முடியுங்கிறதுல அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா எக்ஸிஸ்டிங் இருக்கக்கூடிய சிஸ்டங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அதுவே ஆட்டோமேட்டிக்கா டிடெக்ட் பண்ணி அதுவே சரி செய்யும், அதுவே அழிச்சிடவும் முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அதுவே சரி செய்ய முடியும், அதுவே அழிச்சிட முடியும். இந்த ஒரு பயத்தினால உலக நாடுகள் முழுக்க ஏர்லி அக்சஸ் இருந்தா கூட உலக நாடுகள் எல்லாமே இது எந்த அளவுக்கு லிமிட்டட் டிப்ளாய்மெண்ட் கொடுக்க முடியுங்கிறத யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த செய்தி என்னன்னா, கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான செய்தி இருந்துச்சுன்னா ட்ரம்ப் எப்பவுமே அதை விட்டு வைக்க மாட்டாரு. பேச்சுவார்த்தையில முன்னால போனாலும் ஒரு ஸ்டெப் பின்னால வந்துடுறாங்க. இது அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுல தான் இருக்கு. இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா அந்த ஹோர்முஸ் நீரிணைக்கு அவரோட பேரை சூட்டலாமா அப்படிங்கிற ஒரு ரூமர் கூட போயிட்டு இருக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு இது ஒரு கில்ட்னஸை உருவாக்கிட்டு இருக்குங்கிறத பாத்துக்கோங்க. இந்த கில்ட்னஸ் வேர்ல்டு வைடா இருக்கக்கூடிய மக்களுக்கு பெரிய பாதிப்பை கொடுக்க போகுது. சோ அது ஒரு கண்ட்ரோலுக்கு வரணுங்கிறதுல பேச்சுவார்த்தையை முன்னெடுத்து கொண்டு போனாலும் ட்ரம்போட பிளானிங்னால இது பேக்ல வந்துட்டே இருக்கு. இருந்தாலும் இனி வரக்கூடிய நாட்கள்லாம் அதோட எஃபெக்ட் எப்படி இருக்கும், க்ரூட் ஆயில் கண்டினியூவா ஏற போகுதா இல்ல கண்ட்ரோல்ல வரப்போகுதா, வரும் நாட்கள்ல தான் நமக்கு அதுக்கான விடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ வரக்கூடிய நாட்கள்ல ஆயில் பிரைஸ் ரைஸ் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இன்ஃபிளேஷன் கொஞ்சம் கொஞ்சமா ஏறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதை உணர்ந்து மத்திய வங்கி தலைவர் திரு மைக்கேல் பவல் அங்க ரேட் கட் கொடுக்கல, இன்ஃபிளேஷன் ரைஸ் ஆயிடும் அப்படிங்கிற ஒரு பயத்தை அவர் உணர்ந்து 1970 வருஷம் நடந்த ஒரு விஷயத்த முன்மாதிரியா காமிச்சு இப்போதைக்கு கட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஃபிளேஷன் கண்ட்ரோலுக்கு வந்துடுச்சுன்னா, அதாவது எக்ஸ்பெக்ட் பண்ற 2% கீழே வந்துடுச்சுன்னா அப்போ கட் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதைதான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கிண்டல் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த வாரம் இந்த மாசத்தோட வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆயில் பிரைஸ் ஸ்பைக் கம்மியாகணும், அதே மாதிரி எஃப்ஐ செல்லிங் குறையணும், இந்தியன் ரூபியோட வீக்னஸ் கண்ட்ரோலுக்கு வரணும், இன்ஃபிளேஷன் ஓரளவு கட்டுக்குள்ளால இருக்கணும். இது எல்லாம் நடந்துச்சுன்னா இந்தியாவோட ஸ்டாக் மார்க்கெட் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகும், இந்தியாவோட எக்கனாமியும் அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எதுவா இருந்தாலும் நம்ம எப்பவுமே சொல்ற மாதிரி தாங்க, இது முழுக்க எஜுகேஷன் பர்பஸ் மட்டும் தான். நாட் ரெக்கமெண்டேஷன். வெறும் 100 ரூபீஸ்ல இருந்து கூட ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், ETF, டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரிப்பட்ட சிம்பிளான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குங்கிறது எல்லா மக்களுக்கும், குறிப்பா யங்ஸ்டர்ஸ்க்கு ரீச் ஆகும் தான் இந்த வீடியோ டே டு டே போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ வேல்யூபிள்னு ஃபீல் பண்ணீங்கன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you tomorrow another super topic.